ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரான அவல் வச்சு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 உலக்கு அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் உலக்கில் தான் எடுத்திருக்கேன். 1/4 படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உலக்கில் தான் 3/4 படி அளவுக்கு நான் உலக்கில் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து லேஸ் அவல் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஊறிடும். நீங்கள் கெட்டி அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊறத்துக்கு அப்படின்னு வந்து டைமிங் கொடுத்து அது மாதிரிலாம் நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே வந்து இதே சேர்த்து தான் நான் வந்து ஊற வச்சிட போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் கெட்டியவளே தாராளமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இன்றைக்கி லேஸ் சன்னவல் இருந்துச்சு அப்படின்னா நான் இதை எடுத்திருக்கேன். சரி, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு இதில் வந்து தண்ணி கொஞ்சம் போல் ஊற்றிட்டு அப்படியே இதை மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் கெட்டியவல் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். அதுக்காக தான் இது வந்து கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பால் 3/4 கப் அளவுக்கு அவல் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால் 1.5 உலக்களவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரேஷனில் கொடுக்கக்கூடிய புழுங்கல் அரிசி. இது வந்து சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசி எது வேணாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நல்லா தான் வரும். ஏன்னா நம்ம தோசைக்கு தானே பயன்படுத்த போகிறோம். அதனால் இது வந்து குண்டரிசி தான், இட்லிக்கு போடக்கூடிய அரிசி தான். 1.5 உலக்களவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு அவல் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நம்ம அதிகம் சேர்க்க போகிறதில்ல. நம்ம டேபிள் ஸ்பூன் கணக்கில் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் டீஸ்பூனில் சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து 8 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் அளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா நார்மல் டீஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் வந்து நமக்கு வரும். இப்போ வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இதே வந்து டீஸ்பூனில் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம இது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 தடவை அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு கலந்து நல்லா அலசி ஊற வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் பாருங்கள். அது வரைக்கும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும் போது நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அலசும் போது எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது சரியாக ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊறி வரட்டும். மினிமம் 3 மணி நேரத்துக்காவது ஊறணும். 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்க்குறோம், அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. அதே சமயம் நம்ம ஏற்கனவே அவல் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தாலும் அது வந்து நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம இதையும் போட்டுட்டு நம்ம அவளையும் வந்துட்டு நம்ம கல்லில் வந்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், தண்ணியே சுத்தமாக இல்லை, எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு அரிசி கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறமா இந்த அவளையும் உள்ளே சேர்த்துடலாம். வாங்க கிரைண்டரில் போய்ட்டு அரிசி சேர்த்துடலாம். நான் இப்போ தான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சதுனால கிரைண்டர் வந்து வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ உடனே வந்து நான் இதையும் சேர்த்துட்றேன். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா கிரைண்டரில் வந்துட்டு இதை சேர்த்துட்டு கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறமா அவளையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைய விட்டுருங்க. அதாவது நம்ம நார்மலாக இட்லி மாவு மாதிரி உங்களுக்கு ரொம்ப நைஸாக வராது. ஏன்னா நம்ம உளுந்து வெந்தயம்லாம் ஒன்றா போட்டு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கையில் திரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய பதம். கையில் எடுத்து பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக நல்லா பூ மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்க்கும்போது கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக திரியாக தெரிகிற மாதிரி இருக்கும். கையில் தொட்டு பார்க்குறப்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு கையில் எடுக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காமிக்கும்போது லைட்டாக அங்கங்கே திரியாக தெரியுது. இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மாவு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கைகள் வச்சு தான் கரைச்சி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து புளிக்கிறதுக்காக நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கை வச்சு கரைக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி கிடைக்கும். இது மாதிரி நல்லா கை வச்சு கரைக்கும் போது பாருங்கள், நல்லா உளுந்து நிறைய சேர்த்து நம்ம கலந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி வருது மாவு. அவல் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம நார்மல் இட்லி மாவு மாதிரியே தான் புளிக்க வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கணும். மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுற்றிலும் தண்ணி தொட்டு தொடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஒரு ஓவர் நைட் வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. நான் வந்து ஒரு 8 மணி நேரம் கணக்கு பண்ணி புளிக்க வச்சுக்கிறேன். மார்னிங் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைக்கும் போது எப்படி புளிச்சு வருமோ அதே மாதிரி நல்லா சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. தோசைக்கு நம்ம என்ன பதத்தில் ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க வேணும்னா. மாவு வந்து நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம தண்ணி சேர்த்துட்டு கலந்து ஊற்றணும்னா தோசை நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நம்ம நல்லா கிறிஸ்பியாக வேணும்னாலும் ஊற்றலாம், கொஞ்சம் லேஸாக ஊற்றும் போது. இல்லை கொஞ்சம் தடிமனாக ஊற்றி கொஞ்சம் ஊத்தாப்பு மாதிரி ஊற்றுறீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். எந்த மாதிரி ஊற்றினாலும் உங்களுக்கு தோசை ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். மாவில் உங்களுக்கு அந்த ஃபர்மெண்ட் ஆன அந்த ஹோல்ஸாக ஆகிறது எல்லாமே நல்லா தெரியுது பாருங்கள். அந்த சுற்றிலும் வந்து நல்ல ஹோல்ஸாக ஓட்டையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ மாவு நல்லா புளிச்சிருக்கு. ஒரு பக்கம் கல்லை நல்லா சூடுபடுத்திட்டேன். இப்போ தோசை வார்த்தலாம்.
மேலே சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக தோசை கரண்டி வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து மூடி வச்சோ இல்லை திருப்பி போட்டோ நம்ம தோசை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே நான் தோசை கரண்டி வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்தனால நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.